பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்க என்ன நடந்தாலும் அது உண்மையா பொய்யான்னு பாக்குறதே பெரிய வேலையா இருக்குதான். கேள்விப்பட்டியா மேன்? நீங்க சொல்றத நம்பர் தான், நான் கேக்குறத நம்பர் தான். அதுவர ரெண்டும் ஒண்ணுதான் மேன். தேர்தல்ல ஏஐ டெக்னாலஜி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க மேன். ஏற்கனவே மிஷினை நம்ப மாட்டேன்னு சொல்றாங்களே அதுவர. அது இவிஎம் மிஷினை பத்தின விஷயம், அது வேற கணக்கு. நான் சொல்ல வர்றது, இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் வந்தாங்களே, அதான தோற? அதேதான் பாயிண்ட பிடிச்சிட்ட. திமுக கூட்டத்துல கலைஞர் கருணாநிதி பேசுற மாதிரியும் அதிமுக கூட்டத்துல எம்ஜிஆர் பேசுற மாதிரி ஏஐ வீடியோ தயார் செஞ்சு வெளியிட்டாங்க. அவங்களோட தலைவரை நினைச்சு பாக்குறது தானே தோற? சரிதான். கட்சி மாநாட்டுல நிகழ்ச்சியில தலைவர்களை பயன்படுத்துறது நல்ல விஷயமா? ஆனா சோசியல் மீடியாவுல வேற மாதிரி தயார் செஞ்சு போகுதான். அப்படி என்ன தோற புதுசா இருக்குது? இப்போ சில தலைவர்கள் பேசனதும் பேசாததும் வெட்டி ஒட்டி போட்டோஷாப் பண்ற மாதிரி ஏஐ வீடியோ நல்லதும் கெட்டதுமா வெளியில வருதா மேன். ஓஹோ, அப்படின்னா சொன்னதும் சொல்லாததும் வெளியே வருதா தோற? ஆமா, இப்போ கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மறைந்த தலைவர்கள் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி வீடியோ வந்துச்சு. அது நல்ல விஷயம் தானே தோற? அதே மாதிரி சில தலைவர்கள் பேசாத விஷயங்கள் வீடியோவா சோசியல் மீடியாவில் உலா வருதான். இதுல அரசியல் இருக்குதா தோற? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. டெல்லியில சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. பாஜக, காங்கிரஸ், ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி எல்லோரும் தனித்தனியா நிக்கிறாங்க. அப்படின்னா போட்டி கடுமையா இருக்குமா? அதானே தோற? அதேதான். ஆனா தேர்தல் அறிவிப்பு வரும் முன்னாடியே ஏஐ டெக்னாலஜியில உருவான போட்டோக்களும் வீடியோக்களும் சுத்தி சுத்தி வருதா மேன். அதுலயும் ஒரு நன்மை இருக்குதே தோற? இல்லாததை சொல்றதுல என்ன நன்மை இருக்குது மேன்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டு அது நான் இல்லைன்னு சொல்லுவாங்களே தோற? ஆமா, உன்ன மாதிரி யோசிக்கிறதால தான் டெக்னாலஜி வளர்ச்சியை பாசிட்டிவா யூஸ் பண்றதை விட நெகட்டிவா யூஸ் பண்றது அதிகமாயிடுச்சு. அதுவும் அரசியல் தானே தோற? எல்லாத்திலையும் அரசியல் தான் மேன். சரிதான் தோற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.